ரமண மகரிஷியின் ஆன்மீக போதனை அத்வைத வேதாந்த பாரம்பரியத்தில் வேரூன்றியது. அது பார்க்கிறவன் மற்றும் பார்க்கப்படும் பொருள், த்ரிக் மற்றும் த்ரிஷ்யா, விட்னஸ் அண்ட் விட்னஸ்ட் ஆகிய இரண்டின் தொடர்பிலேயே முழுவதுமாக சுருக்கமாகிறது. மனிதனின் சிக்கலும் துன்பமும் என்றென்றும் தூய்மையான பார்க்கிறவனாக இருக்கும் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும் பார்க்கப்படும் பொருட்களுடன் நாம் தவறாக ஐக்கியப்படுத்திக் கொள்வதிலிருந்தே உருவாகின்றன. விடுதலையானது இந்த தவறான ஐக்கியத்தை தன்னை பற்றிய ஆராய்ச்சி மூலம் நேரடியாக கலைப்பதில் இருக்கிறது. நாம் அனுபவிக்கும் எல்லாமே இரட்டைத்தன்மையை அடிப்படையாக கொண்டது. பார்ப்பவன் மற்றும் பார்க்கப்படும் பொருள், விழிப்பு நிலை, கனவு நிலை, நினைவற்ற உறக்கம் நிலை என 3 நிலைகளிலும் இந்த இரட்டைத்தன்மை காணப்படுகிறது. விழிப்பு மற்றும் கனவு நிலைகளில் நான் என்ற அகங்காரம் உலகம், உடல், எண்ணங்கள் என பார்க்கப்படும் பொருட்களை நிரந்தரமாக கவனித்து மதிப்பிட்டு அதற்கு எதிர்வினை செய்கிறது. ஆனால் நினைவற்ற உறக்கம் நிலையில் உடல், உலகம், எண்ணம் எதுவும் இல்லை, பார்க்கப்படும் எல்லாம் மறைந்து போகின்றன. ஆனாலும் நான் மட்டும் தொடர்கிறது. நாம் விழித்தெழுந்த உடனேயே நான் நன்றாக தூங்கினேன் என்று சொல்கிறோம். இந்த 3 நிலைகளிலும் மாறாமல் இருக்கும் இந்த தொடர்ச்சியான அறிவே உண்மையான பார்க்கிறவன். அதுவே ஆத்மா அல்லது சுயம் அல்லது செல்ஃப். அகங்காரம்தான் இந்த போலி பார்க்கிறவன். இது நான் இந்த உடல் என்ற முதல் எண்ணமாக உருவாகிறது. இந்த நான் எண்ணம் தானே பார்க்கப்படும் உலகத்தை உருவாக்கி பிறகு அதிலிருந்து தனித்துவிட்ட பார்ப்பவன் போல் நடிக்கிறது. இந்த அகங்காரம் பார்க்கப்படும் பொருட்களுடன் தன்னை இணைத்துக் கொள்வதால் தான் உயிர் பிழைக்கிறது. என் உடல், என் செல்வம், என் உறவுகள், என் கருத்துக்கள் என்று அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கும். இந்த அடையாளங்கள் அனைத்தும் நீங்கினால் அகங்காரத்திற்கு இருக்க இடமில்லை.